தனுசு குருவுடைய அதிபதி. தனுசு தான் உங்களுக்கு அதிபதி. தனுசுக்கும் மீனத்துக்கும் தான் குரு அதிபதி. கஞ்சனூர் இல்லைன்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சாரங்கபாணி பெருமாள் ரொம்ப முக்கியம். வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம், கழுத்து சம்மந்தப்பட்ட விஷயம் கவனமாக பார்த்துக்கணும். சில டைமில் சளியும் தொந்தரவு பண்ணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு 7ல் வரார். அதனால் குடும்பத்தில் தேவையில்லாத சிலருடைய தொந்தரவு வரும். ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். உங்களுக்கும் உங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் பார்த்துக்கணும். திடீர்னு யாராவது உஸ்பேத்தி பெருசாக்கிடுவாங்க. 7ல் இருக்கக்கூடிய குரு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் குடும்பத்தில் மட்டும் கவனம். தைரியம் ஏற்படும், லாபம் ஏற்படும். நிறைய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ராசி யார் பார்த்தா தனுசு ராசிக்காரங்களுக்கு. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெண்களுக்கு அபிரிதமான அமைப்பு ஏற்படும். அதனால் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு வெளிநாடுகளில் பெரிய அளவுக்கு எழுச்சியை இருப்பார்கள். வெளிநாடு தொழில், வெளிநாடு வீடு வாசல், வெளிநாட்டில் கௌரவம் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்தா தனுசு. பாஸ்போர்ட்லாம் கரெக்டாக வச்சுக்கிங்க. நிறைய இடத்துக்கு போகக்கூடிய ட்ராவல் இருக்கும். அதே போல் உங்களால் நிறைய பேர்களுக்கு ஹெல்ப் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் ஜெயம் ஏற்படுவது தனுசுக்கு கண்கூடாக பார்க்கலாம். பெண்களுக்கும் ஆண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களும் குடும்பத்தில் மட்டும் கவனம். குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கு முன்பாக கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ராசி தனுசு. கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அசாதாரணமான சூழ்நிலை படிப்படியாக மாறும். மனதிற்கு பிடித்த நல்ல வேலையாட்கள், மனதிற்கு பிடித்த நல்ல அமைப்பெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு தனுசுக்கு இந்த 7ல் இருக்கக்கூடிய குரு கொடுப்பார்.